லைட்ல ஊழல். பார்க்கு யார் யார் போய் விளாண்டுக்கிறாங்க பார்க்கல சொல்லு சொல்ல. வெறும் செடி 10 கோடி வந்துருக்குதான். 2 கோடியில அங்க பார்க் போடுறேன், இங்க பார்க் கமிஷன் வாங்கிக்கிறது. அது கேட்டுனா கேட்டு போட்டுருது. இதை யார் பராமரிக்கிறது? வீட்டை சுற்றி பராமரிக்கிறது நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு ஏரியால பார்க் போட்டோன்னு நீ பராமரிச்சிருவியா? காசு யாருக்கு போய் சேருது? எம்எல்ஏக்கு. கமிஷன் யாருக்கு போய் சேருது? எம்எல்ஏக்கு. அதிகாரிகள் ஊட்டி அவங்க போடுற பிச்சை ஒரு 500 ரூபாய், அதுக்கு நீ போடுற ஓட்டு உன் வாழ்க்கையே. அதனாலதான் இந்த ஊருக்கு முடியாது. தொழிலாளிகள் கையில 25 வருஷமா போராட்டம் பண்ணுறோம் சார், எனக்கு காசு இல்லை, இன்னும் கூட கொடுக்கல, கோர்ட் ஆர்டர் அதை கூட மதிக்கல. நீ தேர்ந்தெடுத்த தலைவர் சரியில்லையே, நீ தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி சரியில்லையே. இதை என்ன கேட்கணும்? வெறும் எம்எல்ஏ போதுடா. சீஃப் மினிஸ்டர் பொசிஷன் பண்ணிட்டு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்க, லேபர் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்க, மைனிங் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி செய்யணும். அப்படி வாங்கி செய்யத்தான் நல்ல பிரசாத் இருக்கிறனால இந்த ட்ரெயின் சர்வீஸ் எல்லாம். The MLA is most powerful in the assembly. மெஜாரிட்டிக்கிறவ மந்திரியா வரும், ரொம்ப மெஜாரிட்டிக்கிறவ சீஃப் மினிஸ்டர். அவ்வளவுதான். படிச்சு கலெக்டர் ஆவான். எந்த ஸ்கூல்ல? நீ படிச்ச ஸ்கூல்ல. அதே ஸ்கூல்ல நீ ஒரு கிராஜுவேட் ஆகுற. அவன் படிச்சா அவன் கலெக்டர் ஆவான், நீ படிச்ச கிளர்க் ஆவ. நீ படிக்கவே போயிட்டுனா என்ன ஆவ? படிக்கத்துன்னு போற. அந்த மாதிரி இந்த ஊராக்கிடாதீங்க. மறுபடியும் நாளுக்கு நாளா கீழே போயினே இருக்கு. நாளுக்கு நாளா ஊர் கீழே போயினே இருக்கு. முன்னேற்றம் இல்லை. முன்னேற்றம் இல்லாத ஊரெல்லாம் மேல வந்துனே இருக்கு. இது யார் தவறு? நீ சிந்திச்சு பாருங்க. Whose mistake it is? People's mistake. மக்கள் பண்ண தவறுகள். யாரும் கேட்க ஆள் இல்லை. பக்தவசல் இருந்தாரு, நான் ஒரு மீட்டிங் போட்டாக்கா அவர் பின்னாடியே ஒரு மீட்டிங் போடுவார். பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி இருப்போம். நீங்க ஜாலியாக மஜா வாங்கிக்கிறேன் மச்சான், நம்ம நல்லா சார் ஆப்பு இவரு வேற என்ன போவோம் ட்ரெயினில் அவன் பேசின்னு போகிறதுக்கு என்ன வேண்டி போடுவேன். என்னாலும் நாளைக்கு கொடுக்குறான் பாரு ஆப்பு. இவனே சொல்லிடுவோம். நான் கொடுக்குறதுக்கு ஐடியாவே இருக்காது. இவனே சொல்லி ஆப்பு கொடுக்கணும். இதை தவிர வேற நம்மளுக்கு நான் பீச் ஆகி உட்காந்து பேசினுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவரும் கதை போயிட்டார். பேசுறதுக்கு ஆள் இல்லை. பப்ளிக் மீட்டிங் போடுறது யோகித்து இல்லை. எம்எல்ஏக்கு தாக்க தம்முன்னா, நீ இவ்வளவு ஆனஸ்டா இருந்தா, நீ உண்மையிலே ஜெயிச்சிருந்தா, காசு கொடுக்காத ஜெயிச்சிருந்தா, மக்கள் ஓட்டு போட்டிருந்தா, பப்ளிக்ல வந்து பேசி பார்க்கலாம். தைரியம் இருந்தா ஒரே பப்ளிக்ல கூட்டுக்க பார்க்கலாம். 1000 பேர் ஒன்னு இல்லைங்க. முந்தானத்து அந்த முனிசிபாலிட்டியில அது நடந்தது. தாலுகா ஆபீஸ்லயா முனிசிபாலிட்டியில குறை கேட்க திட்டம் நாங்க நம்ம அதை மக்கள் குறை கேட்கறாங்களாம். 300 ரூபாய் கொடுத்து ஆள் இல்லை. 75 பேர். அந்த 75 பேர் கிட்ட டோக்கன் வர இந்த கேள்வி தான் அம்மாவை கேட்கணும். கேள்வி கேட்கறதுக்குள்ள இவங்க தான் கேட்கணும். அந்த கேள்வி கேட்கறது ஒரு டோக்கன் மொத்தம் சேர்த்து பார்த்தா 75. 300 ரூபாய் கொடுத்துட்டு வரான். 10 ரூபாய் கொடுத்துருப்பா பார்த்தா என் மக்களுக்கு 10 ரூபாய் கொடுத்துருப்பாப்பா. நான் தோத்தனா ஜெயிச்சுனா முக்கியம் கிடையாது. என் மக்கள் என் கூடவே இருக்கிறாங்க. என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. யார் என்ன பண்ணிட முடியும்? நான் ஐயோங்கிறதா என் மக்கள் இதை செல்ஃபை தெரியும். எனக்கும் தெரியும் எவ்வளவு யோகிமா பேசுறான். யோகிக்கு எனக்கு தெரியாது. நீ வாக்கா போலாம். நீ ஒரே செகண்ட்ல சிந்திக்கிறோம் சார். இப்போ ஒரு ராஜாவை பிச்சைக்கார ராஜான்னு சொல்லிவிட்டாங்களாம். ராஜா போய் பிச்சைக்காரனா இருக்க முடியுமா? இருப்பாங்கடா. எப்படி பிச்சைக்காரன் அவன்? அதுவும் சொன்ன யாரும் ஒரு கூட ராஜா காட்டுக்கு வேட்டையாட போனாராம். வேட்டையெல்லாம் ஆடிட்டு தண்ணிக்கு அலையிறாராம். தண்ணியே எங்கே கிடைக்கல. மந்திரி கூப்பிட்டு சொன்னாராம், போயிட்டு தண்ணி எங்குதுன்னு பார்க்கணும்டா குளத்துல இருந்து. அவன் போய் எல்லாம் தேடி பார்த்துட்டு ராஜா எங்கேயும் குளமே இல்லைன்னு. அந்த பக்கம் ஒரு குருடன் போயிட்டு இருந்தானா. அந்த குருடனை கேட்டா தெரியும். அவனே குருடன், அவனுக்கு நல்லா தெரியும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் குருடன். இல்லை எங்கன்னா தண்ணிக்குதா அப்படின்னு கேட்டான். அவன் மூக்க ஒரு பக்கம் வச்சு உறிஞ்சானா, இன்னொரு பக்கம் உறிஞ்சானா, 4 திசையில் உறிஞ்சிக்கிறான். அந்த பக்கம் இருக்கிற குளம் போகணும்னா
ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் தேடிட்டு வந்தோம், வெறும் மூக்கு ஊற்றிட்டு அந்த பக்கம் சொல்கிறான்னு. மந்திரி போய் தேடி பார்த்தா ஒரு பெரிய குளம் இருக்கும். உண்மையில தண்ணி வச்சா எடுத்துன்னு வந்தா ராஜாக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இல்லைன்னா கண்ணுக்கு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியல, கூட கரெக்டாக சொன்னானே. அப்போ ராஜா கேட்டான், எப்படின்னா கடவுள் கண்ணை கொடுக்கலன்னா கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிரெயினை கொடுக்குவான், அதுதான் ஆண்டவன். நீ எப்படா கண்டுபிடிச்சேன்னு கேட்டாங்களாம். நான் மூக்கை இழுத்து பார்த்தேன், எங்க சில்லுன்னு காத்து வருது எந்த பக்கத்துலன்னு பார்த்தேன், அங்கே ஏறிக்கிறதுனால தான் சில்லுன்னு காத்து வச்சு, அதனால தான் அந்த பக்கம் சொன்னேன். இவன் உண்மையிலே புத்திசாலி, ஓடான அரண்மனைக்கு போயிட்டு ராஜா சொன்னான்னா, இவனுக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு இன்னிலிருந்து ஒரு பொட்டலம் சோறு கொடுக்கணுமாமா. எவ்வளோ? நீ அரண்மனை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, உனக்கு தினம் ஒரு பொட்டலம் சோறுனாமா. அந்த ஊரில் ஒரு வைர வியாபாரி வந்தானா. இது உண்மையான வைரமா பொய்யான வைரமா இது கண்டுபிடிக்கணும். யாருக்கிட்ட எல்லாம் கேட்டானா, யாரும் சரியா பதில் சொல்லல. அந்த குருடை கூட்டினாங்க. அவன் கரெக்டாக அப்படியே கையில் வச்சுன்னு பார்த்துட்டு, இது உண்மையான வைரம், இது பொய்யான வைரம். உண்மையில செக் பண்ணி பார்த்தா அவன் சொல்லத்தான் உண்மையானுச்சு. இது எப்படா கண்டுபிடிச்சான்னு கேட்டாங்கன்னா, உண்மையான வைரம் கையில் சூடேறும், பொய்யான வைரம் சூடேறாது. உண்மையான வைரம் கையில் சூடேறும். அதனால தான் தங்கவயில் 30% எனக்கு ஓட்டு போட்டான் பாரு, அவன் உண்மையான வைரம். 70 போட்டான் பாரு, 30 கோடி. அந்த வைர புள்ளிகளுக்கு தான் இப்போ நான் பேசினிக்கிறது. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு, இவனுக்கு இன்னொரு பொட்டலம் சாப்பாடு கொடு, 2 வேலைக்கு 2 பொட்டலம் ஒன்றாமா. ஒரு முறை ராஜா கூப்பிட்டு கேட்டாராம், உன் அறிவு கூர்மைகள்லாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டான். நீ ஒரு பிச்சைக்காரன்னு சொன்னான். நான் பிச்சைக்காரன் தான். உடனே மந்திரி சபையெல்லாம் கூப்பிட்டு, இவன் தலையை வெட்டிடணும், இவன் ரொம்ப ஓவரா போயிட்டான், விடக்கூடாதுன்னு மந்திரி சொன்னா, நான் அவசரப்படாது. அப்ப என்னத்துக்காக சொன்னான்னு விசாரிக்கலாம், விசாரிச்சுட்டு அப்புறம் போடலாம். சரி, இவனுக்கு தூக்கம் வரல, நேரம் அவன் அம்மா கிட்ட போனானா, வா ஒரு கூடுதலுக்கு நாளைக்கு நான் மரண தண்டனை கொடுக்க போறேன், ஏன்டா மகன் என்னை பிச்சைக்காரன்னு சொல்லிட்டான். அப்படியே சொன்னான். ஆமா, அவனை நான் பார்க்கணுமே, சாவறதுக்கு முன்ன ஒரு குரல் காட்டுறேன். அவனை பார்த்தோன்னே அவன் கட்டி பிடிச்சிக்கினாங்களாம். இவ்வளோ கரெக்டாக எப்படிப்பா சொன்னீங்க? எப்படி இது ஒவ்வொரு முறையில் 2 விஷயம், ஆனால் நீ இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க எப்படி? நாம எங்க ராஜா கிட்ட போனாலையும் பொண்ணு கொடு, தங்கம் கொடு, வைரம் கொடு அப்படின்னு பரிசு கொடுக்குவாங்க. இவன் எப்போ ஒரு பொருளும் சோறுன்னு சொன்னானோ அப்போ இவன் பிச்சைக்காரன் கணக்கு போட்டேன். நான் உணவு கண்டுபிடிச்சா 2வது பொருள் சோறுமா, அப்போ இவன் பிச்சைக்காரன் தான் நான் கணக்கு போட்டேன். நான் ஏன் நீ கரெக்டாக சொன்னாக்கா, எனக்கு 3 பொட்டு பசங்க, என் ராஜா என் புருஷன் 4வது பொண்ணு பொருள் வெட்டிடுவேன், மரியாதை இல்லை காட்டுக்கு இட்டு போவோம்னு சொல்லிட்டாங்க. ஆம்பளை குழந்தை பார்த்தா தான் நீ அரண்மனைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே போகணும், சட்டத்தில் குழந்தை பிறந்துச்சு. என் தோழி பக்கத்தில் இருந்தா அது பொட்டை குழந்தைமான்னு சொன்னான். பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் ஆம்பளை குழந்தை பிறந்துச்சு, குழந்தைய மாற்றி வச்சுட்டாங்க. அந்த பிச்சைக்காரன் தான் எப்படி? அப்போ ஒரு பிச்சைக்காரன் தானே குழந்தைய மாற்றி வச்சுட்டாங்க. அப்போ தான் என்னை அரண்மனைக்குள்ளவே உங்கள் அப்பா சேர்த்தாரு. அவன் சொன்னதுல தப்பே நான் அந்த மாதிரி நீங்க ஏற்கனவே 2 முறை மாத்திட்டீங்க குழந்தைய, 3வது குழந்தைய மாத்திட்டீங்க. அப்ப உண்மையான குழந்தை யாரு? பண்ணி பாரு. 2 முறை சம்திங் உங்க அம்மா கொடுத்துட்டீங்க, குழந்தைய மாத்திட்டீங்களா? அதுக்கப்புறமா யாரை மாத்திட்டீங்க? நான் என்ன சொல்றேன் மேடம், நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி என் மக்கள் சிந்தனை செய்து நீங்க சேவை செய்யணும். என் அருமையான சகோதரன் பட்டாஸ், பயப்படாத, இந்திய குடியரசு கட்சி பின்னாடி இருக்கும். நீ நல்லவனா இருக்க, நீ நல்லவனா இரு, உனக்கு எந்த தீங்கும் வராது. தவறு செய்யாதப்பா என்கிட்ட, எப்படியா போட்ட கஷ்டங்களை நாமும் பக்கத்துல நின்று காப்பாற்றுறேன். தவறு செய்துட்டு வந்தாக்க நான் ஏற்றுக்க மாட்டேன். எந்த சுரேஷன்? ஊர்ல இருக்கிறவங்க மாரிமுத்தின் பேர் வச்சு நான் வல்லம் பொண்டாட்டி எடுக்க முடியும். திருப்பதியில போயிட்டு பொண்டாட்டி காணன்னு போனானா எப்படி இருப்பாங்கன்னா மொட்டை அடிச்சுன்னு இருப்பாங்கன்னு கேட்டானா, அங்க போறதுனால மொட்டை தான் அடிச்சுட்டு இருப்பான்.
திருப்பதியில் போய் தேடுறேன்னா உன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க, மொட்டேஷன் இருப்பாங்க. நாங்களாம் திருப்பதியில் தான் மொட்டேஷன் எவ்வளோ போய் தேடுவேன். எப்படி இருக்கிறாங்க பார்த்தா சுரேஷ், என் தம்பி சுரேஷ் வேற, இவன் பட்டாஸ், இவன் 5000 போகலாம், 10,000 போகலாம். போதும் இல்லையா? அதனால என் அருமை தங்கவழி மக்கள் வாலிபர்களே, பிச்சர் ரோட்ல நான் மீட்டிங்க்கு இடம் கேட்டேன்பா. போலீஸ்காரர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. க்ரௌடு ஜாஸ்தி ஆகிடும் சார், அங்கே வழியெல்லாம் போக முடியாது ஜனங்க, ஆனால் நீங்கள் வேற எங்கன்னா போட்டுங்க. சரி, எங்கே போட்டாலும் ஜனம் வரதான் செய்யும், பேசாத சைலண்ட் மேலே போட்டுடலாம்னு முடிவு போட்டுருங்க. எல்இடி அங்கே கீழே வச்சுட்டு சைலண்ட் மேலே ஸ்டேஜே தேவையில்லை, உயரமாக இல்லை, நின்று போட்டுடலாம். போலீஸ்காரங்க சந்தோஷமாகட்டும், பாவம். நாங்கள் போட்டால் மட்டும் க்ரௌடு, மற்றவங்க போட்டாக்கால க்ரௌடு இல்லையா? வெங்கடேஸ்வர திருநாவலில் பெரிய ஸ்டேஜை போட்டுருவான், 2 நாள் போக முடியாது, வரவும் முடியாது. ஏடா உயிரில்லாத ஆண்டவனுக்கு இவ்வளோ கௌரவம், உயிருக்கிற மனுஷனுக்கு இதுதான் கௌரவமா? அதான் எம்பராத அவர் படத்தில் சொல்லுவார், எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குவார், பழனிக்கு போயிட்டு வர. ஏன்னா கடவுளுக்கு உயிர் கொடுத்த கடவுளுக்கா மயிரை கொடுத்துட்டு வந்தேன்னு கேட்குவார். இப்படி நான் கேட்கல, எம்பராத உயிர் கொடுக்க மோட்டரிஸ்ட் வந்து அப்படின்மா, உயிர் கொடுத்த கடவுளுக்கு மயிரா கொடுத்த வெரி குட் அப்படின்னு வர. அந்த மாதிரி கடவுள் எல்லாருக்கும் உண்டு பக்தி. அவங்க ஊருக்கு போகிற மாதிரி இப்போ சர்ச்சுக்கு போகிறாங்க, கோவிலுக்கு போகிறாங்க, மாஸ்க் போகிறாங்க, குருதுவாருக்கு போகிறாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷம், அதை யாரும் தடுக்க முடியாது. பப்ளிக் மீட்டிங் 2 ஹவர் போடுறதுனால க்ரௌடு வந்துடும் சார். நான் மீட்டிங் போகிறது க்ரௌடு வர்றதுக்கு தான். ஸ்கூலுக்கு ஏன் போகணும்? படிக்கிறதுக்கு போகணும். அங்கே போய் படிக்காதுன்னு சொல்லுங்க. இப்போ நான் பப்ளிக் மீட்டிங் எங்கே போடணும்? மீட்டிங்கு பப்ளிக்கில் தான் போடணும். அப்போ அவங்க பப்ளிக்கே வந்துடும் சார் அப்படின்னு. அப்போ வேற எங்கே போய் போட்டோம்? நான் இதை கேட்டாக்கா போலீஸ்காரன் என் மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு எனக்கு பயம், ரொம்ப பயம். சிந்திக்கணும், டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் யோசிக்கணும். 2 ஹவர் என் பிள்ளைங்களுக்காக பேசணும், விழிப்புணர்ச்சி கொடுக்கணும். இன்னைக்கு தங்கவயல் சூழ்நிலை, பிஜேபியோட நிலவரம், டாய்லெட் இல்லை, ட்ரெயினில் போகிற மக்களுக்கு வசதி இல்லை, ப்ராப்பர் இல்லை. யார் எக்ஸ்பிளைன் பண்றது என் பிள்ளைங்களுக்கு? நான் ஒரு டீச்சர் மாதிரிடா, நான் செய்யல நீ செய்வியா? 1 வருஷம் இருப்பேன், 2 வருஷம் இருப்பேன், சம்பாதிக்க ஊரை விட்டு போயிடுவேன். ஆனா நான் இங்கே தானே சாகணும். இந்த மண்ணு தான் எங்களுக்கு வாழ்க்கை. ஒரு புடி மண்ணு இருந்தாலும் போதுடா எங்களுக்கு. என்ன மண்ணுல போய் போதுக்குவேன்? நீங்க அதிகாரம் இருந்து இல்ல பெரிய அரசியல் இருந்தா கூட செத்தா ஊருக்கு தூக்கின்னு போவான். நாங்க செத்தா இந்த கல்றைக்கு தான் தூக்கின்னு போகணும். ஒன்று கவர்மெண்ட் கல்றேன், இல்லைன்னா சாம்பியன் கல்றேன், இல்லை மாறி கல்றேன். எங்களை என்ன தூக்கின்னு போக போறோம்? என் மக்களுக்கு நான் பேசுறதுக்கு உரிமை இல்லைன்னாக்கா இதுக்கு நான் போராட்டம் பண்ணட்டுமா? யோசனை பண்ணி பாருங்க. மக்கள் சிந்திக்கிட்டோம், டிபார்ட்மெண்ட் கூட கொஞ்சம் சிந்திச்சுப்பா. ஏன் போடக்கூடாது? என்ன பயம்? உண்மை சொல்லிடுறா, உண்மை சொல்லிதான் தீர்ப்பு, வேற வழியே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டு ஒருத்தர் டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு பொறுக்க முடியல, வயிறு வலிக்குது, பொறுக்க முடியல. நாமா அந்த டாக்டர் அழகா சொன்னாமா, வயிறு வலிக்குதுன்னு தெரிஞ்சு ஏன்டா பொறுக்கிறதுக்கு போறேன்னு கேட்டான்னா. ஏன்னா டேய், அவன் பொறுக்க சொன்னது வேற, இவன் பொறுக்க சொல்றது வேற. அந்த நிலைமையில் இருக்குது. எந்த வகையில் நியாயம்? பயம் இல்லை. எம்எல்ஏ வேலை பயம் இல்லை. பயம் இல்லாத ஒரு ஆளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. அந்த அம்மா பயம் காட்டுறாங்க, நீ பயந்துருக்கியா? நான் யாரும் காட்டு ஆர்டிஓ காட்டு, வந்து மீட்டிங் போடு, பிரஸ் கூப்பிடு, கால் என்டர் மீடியா 10 கோடி ரூபாய் வேல்யூ இருக்கான்னு பார். 2 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இல்லை. பாருமா என்ன நல்லா மூஞ்சி பார்த்துட்டு போலான்னு வந்தாங்கலாம். இப்படி போயிட்டான் விஜயிலே 41 பேர் செத்தான். செத்த உடனே அவங்க ஆறுதல் சொல்லி ஓடி போட்டான். பயந்துக்குது. என் பார்ட்டி கூட்டங்கள் கட்டுப்பாடு கரெக்டா இருக்கும். என் மக்கள் மத்தியில் கட்டுப்பாடு ஜாஸ்தி இருக்கும். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவசியமே இல்லை. நான் சொன்னா என் மக்கள் கேட்குவான். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை.
லைட்ல ஊழல், ஹாஸ்பிட்டல்ல ஊழல், பார்க்ல ஊழல், ஆர்டி ஆபீஸ்ல ஊழல், ஹாஸ்பிட்டல்ல ஊழல். இந்த ஊழல் பெருசாலி தான் இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர். இதுக்கு உறுதியாகிறவர் யாருன்னாக்கா என் மதிப்புக்குரிய கோவிந்தகோட அவர்கள். பணத்தோட திமிழ் ஆணவம் எதை செய்யலாம் அப்படின்ற எண்ணம் இந்த முறை நடக்காது. இந்த முனிசிபாலிட்டி நடக்க கூடாது, அதை நீ நிரூபிச்சு காட்டணும். அதான் என் மக்கள். ஆனா நீ என்ன பண்ற? அவங்க 300 ரூபாயும் ஒரு பொழையும் கொடுத்தாங்களாம். இல்லைக்கா இது வெயிட் பண்ணு, 500 ரூபாய் கொடுக்குற மாதிரி இப்படி சொன்னா எப்படி அக்கா? அதனாலதான் இந்த ஊர் முன்னேறாது. தயவுசெய்து அது மாற்றணும். நீங்க காசு வாங்கினா கூட தேர்ந்தெடுக்கிறது எந்த மாதிரி ஆளை தேர்ந்தெடுக்கணும் சிந்தனை செய்து பாரு. நீ சிந்தி, நான் உழைக்கிறேன், நான் காலை போன மாதிரி நீ வண்டியில உட்காரு, நான் உன்னை இழுத்துன்னு போறேன், நான் ஒரு சேவைங்க, ஒரு வேலைக்காரன். நீ நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான், நீ வாழணும்னு நினைக்கிறவன் நான், நீ அழிஞ்சு போல நினைக்கிறவன் நான் கிடையாது, உங்களை ஏமாற்றி போய்க்கணும் நான் கிடையாது. எல்லாத்தையும் இருந்தேன், என்னோட பாசத்தெல்லாம் இருந்தேன். எனக்கு பணத்து மேலே ஆசையே இல்லை, என் மக்கள் மேல ஆசை. நீ வாழ், அதுக்காக நான். சில பேர் தலைவர் வெளியே வர்றதில்லை, பூமா நான் முருகா போட்டு வீட்டுல உட்காந்துருக்கேன். என்னான்ட்டு வெளியே வரட்டும் சொல்லு. இந்த வெளி வந்து பூமாவோட அழுத்தது பார்த்தல, எத்தனை பேர் எவ்வளவு வேதனை போட்டுருப்பாங்க இந்த ஹாஸ்பிட்டலு பேருக்கு. பல லட்சம் ரூபாய் மாத்திரைகள் எல்லாரும் அவுட் சைட்ல வச்சுக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ஆன நீ கவர்மெண்ட் சொல்றது, கவர்மெண்ட் டாக்டர் நீ நியாயமான ஆளு, இதை சொல்றது கூட அரசியல்வாதி இருக்க கூடாதுனாக்கா அப்ப என்ன? நீ 2 தங்கவயலுக்கு ராணியா? குயின் ஆஃப் இங்கிலாந்து இருக்கிற மாதிரி குயின் ஆஃப் கேக்கு. அப்ப நான் ஒரிஜினல் கிங் ஆச்சு. ஓகே, ராஜா தானே என் பேரு. நான் அந்த ஓகே சொன்னேன், நீ அதுக்கே தெரியுது இல்லையா? இதெல்லாம் சிந்தனை செய்து என் அருமை மக்கள். கேள்வி தெரிஞ்சுவான் என்ன கேள்வி? நான் இருக்கும்போது ஆதார் கார்டு காமிச்சாக்கா உனக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும், உண்மையா இல்லையா? என் பீரியட்ல கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேன்னா, பிஜிஎம்எல்ல என்ஓசி கொடுக்க மாட்டேன்னா, நான் கவர்மெண்ட் கிட்ட பேசி மைனிங் வீட்டுக்கார ஆதார் கார்டு காமிச்சா 100 ரூபாய் வாங்கி நான் கனெக்ஷன் கொடுக்கணும் பண்ணி கொடுத்தேன் நான். இன்னைக்கு உங்க வீட்டுல கரண்ட் எரியுதுன்னா அது நான் தாமஸ் ஆல்வா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னானே, அதை வாங்கி கொடுக்க வச்சுன்னா நானா இல்லையா? ஆனா இன்னைக்கு நீ ஆக்குபேஷன் சர்டிபிகேட் எடுத்துன்னு வீட்டுக்கு போய் கரண்ட் கேட்டீங்கன்னா ஆக்குபேஷன் சர்டிபிகேட் கொடுக்குறான். டே முட்டாள் பெஸ்காம், ஆக்குபேஷன் உள்ள இருக்கணும், லைட் இல்லாத எப்படி இப்போ உள்ள ஒரு முதல் உள்ள இருக்கணுமா? அதுக்கு ஆக்குபேஷன் சர்டிபிகேட் நான் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணுமா? அப்பதான் கரண்ட் கொடுக்கணும். யார் கொடுக்குறது ஆக்குபேஷன் சர்டிபிகேட்டு? அந்த லோக்கல்ல இருக்கிற கவுன்சிலரா? அவர்கிட்ட போனா அதெல்லாம் ஆகாதுதா, இவருக்கு ஒரு அமௌண்ட், உனக்கு ஒரு அமௌண்ட். டேய், கரண்ட் கொடுத்தாதான் அவன் உள்ளவே போவான். நீ கரண்ட் கொடுத்தாத ஆக்குபேஷன் சர்டிபிகேட் வேணும், இது யார் கேட்கறது? எங்களுக்கு தானே கேட்கணும். கேள்வி தாயேப்பா, அதிகாரிகளை கூப்பிட்டு குறை கேட்கும் திட்டம் சொன்ன. என்ன குறைய கேட்ட? எந்த குறைய கேட்ட? 300 ரூபாய் கொடுத்த டோக்கனை கை நீட்டி கொடுத்துட்ட, நீ இந்த கேள்வி தான் கேட்கணும். அப்ப என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்? எனக்கு ஃப்ரீடம். இதெல்லாம் சிந்தனை செய்யறதுக்கு நீங்க எடுத்த தேர்தலில் நீங்க எடுத்த முடிவு தவறானது. அந்த தவறுனாலதான் நீங்க தங்கவயல் மக்களை வருத்தப்பட்டுக்கிறாங்க. டெய்லி டிராவல்ஸ் வருத்தப்படுறதுக்காக இதுதான் ரீசன். அவங்க ட்ரெயின் போய் கட் பண்றாங்கன்னா இதுதான் ரீசன். நீ தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ கரெக்டா இருந்தாங்க, இதெல்லாம் கேட்கணுமே. ஒவ்வொருக்கும் 36 டிபார்ட்மெண்ட் 36 மினிஸ்டர் இருக்கிறானே, அது மினிஸ்டருடைய வேலை தான். யூ மஸ்ட் கொஸ்டின். ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசுவோன்னா ஒரு வீடியோக்காரங்கிறானுங்கடா, அவனை வச்சு மேடம் பேசினார்கள். நம்ம ஊரு பால கஷ்டம் இல்லை, யார் கஷ்டத்தில் இருக்கிறான்? இப்போ பீஃப் ஸ்டால் மார்க்கெட்டை இடிச்சுட்டாங்க, எல்லாரும் தான் கடை கட்டி கொடுக்குறாங்களாம். எப்படி கட்டி அவனுக்கு கொடுத்துருவீங்க? கட்டினா ஆக்ஷன் இருக்கணும். இந்த கட்டத்துக்கு நம்ம 50 கோடி ரூபாய் கேட்டுக்கிறது பேங்க்ல, முனிசிபாலிட்டி மூலியமா 50 கோடி வாங்குறது, அதுல 10 கோடி ரூபாய் நம்ம கமிஷன் எடுத்துக்கிறது, மாசம் மாசம் கட்டிட்டு போற மாதிரி. அந்த பர்மிஷன் கட்டிச்சா? முனிசிபாலிட்டியில கேட்டேன், அந்த சீடியை கூட போட்டு காட்டுறேன் என் மக்களுக்குன்னு சொன்னா, பிரசாத் நேற்று கூட அந்த கமிஷனர் இதை கொடுத்துவி இதை கொடுத்துவினா, சரி பிரவீன் போயிட்டு வரான்னு போட்டு அனுப்புனா என்ன சொன்னான்?
இப்படியே சொல்லிட்டு சாயங்காலம் ஒரு ஓட்டம். இப்போ இவனை நான் செருப்புல அடிக்கணுமா இல்லையான்னு கேட்க முடியுமா? சிட்டி முனிசிபல் கமிஷனர் நான் அப்படி சொல்ல முடியாது. செருப்பு மாலை போட்டு தான் இவன் வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. கமிஷனர் தான், சிட்டி முனிசிபல் கமிஷனர். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் இவரை கண்டிச்சு செருப்பு போட்டுன்னு போகணும். எல்லா செருப்பையும் ஆபீஸ்ல இருந்து கேட் வந்து கட்டி விட்டு வந்துடணும். பழைய செருப்பு இல்லை நமக்கு அது. சரி, இப்போ அது ஒன்றும் தப்பே இல்லை. ராமர் செருப்பு கூட அவன் தம்பி பரதம் எடுத்துன்னு போனான். எடுத்துட்டு போய் சீட்ல வச்சுட்டு அரண்மனையில் ராஜா உட்கார சீட்ல தினம் கும்பிட்டான். எங்க அண்ணன் பாதம் தான் ஆட்சி செய்யும், நாம இல்லைன்னு. அவனே செருப்பு வாங்கி போய் அங்கே வச்சானாக்கா நம்ம ஆபீஸ்ல இருந்து கேட் வந்து செருப்பு வச்சு வரல. என்ன தப்பு? இனிமேல் என்னன்னு கேஸ் கொடுக்குவ? என்ன கேஸ் கொடுக்க சொல்ல பார்க்கலாம். ஓ இப்படி பண்ற, எனக்கு பிடிக்கல அந்த செருப்பு விட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிடிக்கல அந்த ஊருக்கு லாக்கில்லன்னு அர்த்தம். நீ லஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டு லஞ்சத்தை கொள்ளடிக்கிறதுக்காக நீ மக்கள் சேவை செய்யறது, ஃபோன் அட்டன் பண்ணாத. பர்டிகுலர் பீப்புள் கூட அட்டன் பண்றது இல்லை, பப்ளிக் கூட அட்டன் பண்றது இல்லை, லீடர்ஸ் அட்டன் இல்லை. அப்ப என்ன மயத்துக்கு நீங்க கமிஷனர் ஆகிற சொல்லும் பொறுத்துக்கா. அதனால இவங்க நல்லா சும்மா நேச விடக்கூடாது. சொல்ல சொல்ல போன்லையா? நல்ல வேலைக்கு போன்ல எவனா போவோம் அம்மா ஓத்தர திட்டு போட்டீங்கன்னாக்கா இல்லடா நம்ம பேசி இப்படி திட்டாங்க நான் தப்பு நினைச்சுக்க போறேன். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். நன்றி தாயே, நன்றி நன்றி நன்றி. எனக்கும் ஒரு ஜீவன் என் குரல் கேட்டு நொண்டி கால நல்ல வந்தன்னு சொல்றாங்க. இந்த நொண்டியை பார்க்க நொண்டி தான் வர முடியும். எங்கேயோ ஒரு ஜீவன் இருக்குதான் செய்ய என் ஊர்ல. அதனால என் தங்கமயில் மக்களுக்காக என்னைக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். என் மக்கள் நல்லா இருக்கணும், என் மக்கள் நல்லா வாழணும், என் வாலிபை நல்லா வாழணும். உனக்காக நான் போராட்டம் பண்ணுவேன். ஆனா கண்ட நேரத்துக்கு போராட்டத்துக்கு வரமாட்டேன். நீ கரெக்டா இரு, நான் உனக்காக வரேன் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் நின்று கேட்டதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பி.